Hello everyone, welcome to Steady Buddy Tamil. நம்ம இன்னைக்கு December 3rd ஓட current affairs பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா flue gas desulfurization, protect glacial period coastal rich sand dunes of Vizag, Indian politics needs a dose of new experimentalism, connecting India's east with the Indo-Pacific, after complaints center set to prioritize wage for Manrega site supervisors, maritime stock taking, food insecurity experience scale, Digiyatra, miscellaneous news and PYQs தான் பார்க்க போகிறோம். இது நேற்று கொடுத்த பிஓக்யூவான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆகஸ்ட் செப்டம்பர் அண்ட் தென் அக்டோபர் மந்த்க்கு அவைலபிளாக இருக்குது. இதோட காஸ்ட் வந்து 99 rupees. இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எதாவது மெசேஜ் ஆர் கால் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மேகசின் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் வீடியோ வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் flue gas desulfurization. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பவர் சோர்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதில் நமக்கு என்னென்ன தெர்மல் பவர் பிளான்ஸ், அந்த பவர் பிளான்ஸ்லேருந்து நமக்கு அல்டிமேட்லி எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்குது. இப்போ என்னென்னா இந்த தெர்மல் பவர் பிளான்ஸ்லேருந்து வரக்கூடிய எமிஷன், ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடோட எமிஷன் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிளோட முக்கியமான கோர் பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த குறைக்கிறதுக்காக நம்ம என்ன ஒர்க் பண்ணால் இந்த ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபுரைசேஷன் அப்படிங்கிறத பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறது மூலியமாக அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த சல்ஃபர் டை ஆக்சைடோட கண்டென்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது அண்ட் அல்டிமேட்லி என்விரான்மெண்ட்டுக்கு நல்லதாக ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த டீசல்ஃபுரைசேஷன் இதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தாங்க. அதுக்கான அந்த டெட்லைன் பீரியட் வந்து ஆல்ரெடி இந்த 2022 கொடுத்துருந்தாங்க. பட் ஃபர்தராக வந்து 2025 வரைக்கும் அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இந்தியா had initially set 2017 deadline for thermal power plants to install FGD. ஸோ FGD அப்படின்னா இந்த ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபுரைசேஷன் யூனிட். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடோட எமிஷனை வந்து கட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 2017 தான் வந்து டெட்லைனாக வச்சுருந்தாங்க. எல்லா தெர்மல் பவர் பிளான்ஸ்லையும் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெட்லைன் வச்சுருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டெட்லைன் வந்து முடிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போது என்ன பண்ணாங்கன்னா 2022 லாஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அகைன் 2022 வந்து நம்மளால் இந்த டெட்லைனை இந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ இட் இஸ் ஃபர்தர் எக்ஸ்டெண்டட் டு 2025. ஸோ இட் சீக்ஸ் டு ரிமூவ் gaseous pollutants sulfur dioxide from the exhaust flue gases generated in furnaces, boilers and other industrial process due to thermal processing, treatment and combustion. இப்போ இந்த தெர்மல் பவர் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா டியூ டு வேரியஸ் ப்ராசஸ் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுது. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணுறது தான் ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபுரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு FGD யூனிட்ஸ் நம்ம எல்லா தெர்மல் பவர் பிளான்ஸ்லையும் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட்டாக இருக்குது. ஸோ இந்த டார்கெட் வந்து இட் இஸ் எக்ஸ்டெண்டட் டு 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா தெர்மல் பவர் பிளான்ஸ்லையும் இந்த யூனிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். Power plants will be forcibly retired if they do not comply to norms on sulfur emissions by end of 2027. இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணாத பவர் பிளான்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபோர்ஸிபிளி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். பவர் பிளான்ஸ் நியர் தி பாப்புலஸ் ரீஜியன் அண்ட் தி கேபிட்டல் நியூ டெல்லி வில் ஹாவ் டு பே பெனால்ட்டிஸ் டு ஆப்ரேட் ஃப்ரம் தி எண்ட் 2024. இப்போ என்னென்னா இந்த 2024 எண்டு இருக்கு இல்லையா, அந்த டைமில் அப்போயுமே வந்து இந்த பவர் பிளான்ஸில் முக்கியமாக இந்த பாப்புலஸ் ரீஜன் இப்போ NCTயில் பார்த்தீங்கன்னா ஸோ நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரியில் வின்டர் டைமில் அதிக பொல்யூஷன் வருது. ஸோ என்னென்னா இந்த பாப்புலஸான ரீஜனில் இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ஸில் இந்த யூனிட்டை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்படி 2024 அந்த எண்டு வரைக்கும் அவங்க இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தாங்கன்னா தே வில் பி பெனலைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிச்சம் இந்த லெஸ் பொல்யூட்டிங் ஏரியாஸில் இருக்கும் இல்லையா, எங்கேயாவது ஊர்லேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய இந்த தெர்மல் பவர் பிளான்ஸ், அந்த பவர் பிளான்ஸ்லாம் வந்து இது இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா எண்ட் ஆஃப் 2026 அவங்களுக்கு வந்து பெனால்ட்டி வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹையர் காஸ்ட், லேக் ஆஃப் ஃபண்ட்ஸ், COVID-19 ரிலேட்டட் டிலேஸ் அண்ட் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் வித் சைனா. இப்போ இந்த மாதிரி டிலே ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ முன்னாடி வந்து 2017 வந்து எல்லா தெர்மல் பவர் பிளான்ட்லையும் இன்ஸ்டால் பண்ண சொன்னாங்க. அண்ட் தென் இட் இஸ் எக்ஸ்டெண்டட் டு 2022, அப்புறம் 2025, இப்போ அல்டிமேட்லி 2027 வந்து போயிடுச்சு. இந்த மாதிரி டிலே ஆனக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா காஸ்ட்டு ஹையாக இருக்குது. பிகாஸ் இந்த FGD யூனிட்ஸ் வந்து கொஞ்சம் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஹையர் காஸ்ட், லேக் ஆஃப் ஃபண்டு, COVID-19 வந்து டிலே ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வித் சைனா. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்தனால தான் சரியாக பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த டார்கெட் டைமில் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. Why is the installation of FGD units important? எதனால் வந்து இந்த FGD யூனிட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம இந்தியன் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டோட மோஸ்ட் பொல்யூட்டட் ஏர் இருக்குது ஒரு சில ரீஜன்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக டெல்லி, மும்பை அதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வரும் இல்லையா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து பார்ப்போம்ல இந்த மோஸ்ட் பொல்யூட்டட் ஏர் சிட்டிஸில். ஸோ அதனால் நம்ம இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு FGD யூனிட்ஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா கரண்ட்லி எமிட்ஸ் ஆல்மோஸ்ட் ட்வைஸ் தி அமௌண்ட் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு தென் தி நெக்ஸ்ட் ஹையஸ்ட் கண்ட்ரி ரஷ்யா.
ஸோ நமக்கு கீழே இந்த மோஸ்ட் பொல்யூட்டட் ஏருக்குடைய கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா விட டபுள் டைம்ஸ் நம்மளோட எமிஷன் சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்மாஸ்பியரில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி சோர்ஸ் எதுலேருந்து வருதுன்னு சொன்னோம், இந்த மாதிரி பவர் பிளான்ஸ், ஃபாசில் ஃபியூல்ஸ் ஆர் கன்வென்ஷனல் சோர்ஸ்லேருந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால 75% of the country's power is from the thermal utilities and 80% of the industrial emissions of sulfur and nitrous oxide account for the sulfur dioxide pollution in the atmosphere. இதனால என்ன இம்பாக்ட் கான்சிக்வன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா லங் டிசீசஸ், ஆசிட் ரெயின் அண்ட் ஸ்மாக் ஃபார்மேஷன் இது எல்லாமே நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமாக டிலே பண்ணிட்டு போக போக என்ன ஆகும்னா நம்ம சொசைட்டியில் தான் அந்த இம்பாக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஒன்று வந்து ஹெல்த் சைடில் இருக்கும், இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டேமேஜ் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம சொசைட்டியை பொறுத்தவரையும். ஸோ இப்போ ஹெல்த் வந்து சரியில்லை அப்படின்னா வேலை பார்க்குறதுக்கு ஆளே இல்லைன்னா நமக்கு அல்டிமேட்லி என்ன ஆகும், எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆகும் இல்லையா. அதான் வந்து இட் இம்பேக்ட்ஸ் தி ஹெல்த் அண்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த FGD யூனிட்ஸ் இன்ஸ்டால் பண்ணனால பொல்யூஷனை கம்மி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. என்னென்னா சைனாவில் வந்து 2005 அந்த டைமில் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு எமிஷன் அப்படிங்கிறது. இவங்க அப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி FGD யூனிட்ஸை இன்ஸ்டால் பண்ணி தான் அவங்களோட எமிஷன் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவிலையும் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணோம்னா அந்த பொல்யூஷன் வில் பி ரெடியூஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் பொறுத்தவரை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா FGD அப்படின்னா என்ன, அண்ட் FGD யூனிட்ஸ் எதுக்காக நம்ம வந்து இந்த தெர்மல் பிளான்ஸில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரொடெக்ட் கிளேசியல் பீரியட் கோஸ்டல் ரெட் சாண்ட் டியூன்ஸ் ஆஃப் வைசாக். ஸோ விசாகப்பட்டினத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எர்ராமட்டி திபுலு அப்படின்னு சொல்கிறது இந்த ரெட் சாண்ட் டியூன்ஸுங்கிறது ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. இது வந்து ரொம்பவே முக்கியமான இம்பார்ட்டன்ட் சைட்டாக வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரீஜியனை ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்டாக நம்ம ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 2017 வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2016 ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பர்டிகுலர் சைட்டை ப்ரொடெக்டட் சைட்ஸு கீழே கேட்டகரைஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ஏன்னா இந்த ரீஜன் வந்து இட் இஸ் மோர் சிக்னிஃபிகன்ஸ் எந்தெந்த வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஜியாலஜிக்கலி, ஆர்கியாலஜிக்கலி அண்ட் தென் ஆந்த்ரோபாலஜிக்கலி இது வந்து இம்பார்ட்டன்ட் சைட்டாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Primarily, this site needs to be protected to study the impact of climate change as Erramatti Dibbalu have seen both the glacial and warm periods. இது எதனால் ரொம்பவே சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து பல வருஷங்களாக வந்து இந்த சாண்ட் டியூன் டெபாசிட்ஸ் வந்து நடந்திருக்கு. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப என்னென்னா பழைய காலங்களான இந்த கிளேஷியல் டைம் அண்ட் அதுக்கப்புறம் இந்த வார்ம் பீரியட் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிளைமேட் சேஞ்சினுடைய இம்பேக்ட், சாயில் ஃபேக்டர்ஸ், ஸோ லேண்ட் ஃபேக்டர்ஸில் என்ன மாதிரி ஆக்ட் ஆகிருக்குங்கிறது தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. The site is about 18,500 to 20,000 years old and it can be related to the last glacial period. நம்ம ஐசேஜ் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ரிலேட்டடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது இந்த கிளேஷியல் பீரியட் ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. Such sand deposits are rare and have been reported only in 3 places in the tropical region in the South Asia. ஸோ இந்த ட்ராபிக்கல் ரீஜனில் பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியாவில் கிட்டத்தட்ட 3 இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி டெபாசிட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து எங்கன்னா டெரி சாண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ டெரி சாண்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து தூத்துக்குடி கோஸ்டல் ரீஜனில் வந்து இந்த டெரி சாண்ட்ஸ் டியூன்ஸை நல்லாவே பார்க்கலாம். அது ஒரு இடம். அண்ட் தென் எர்ரமட்டி திபுலு இந்த வைசாகில் இருக்குல்லையே அது. அண்ட் ஒன் மோர் சைட் இஸ் தேர் இன் ஸ்ரீலங்கா. மொத்தமே வந்து சவுத் ஏஷியாவில் இந்த ட்ராபிக்கல் ரீஜனில் 3 சைட்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி டெபாசிட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. They do not occur in equatorial or temperate regions due to many scientific reasons. ஸோ இது வந்து ஈக்குவட்டோரியல் ரீஜன் அண்ட் டெம்பரேட் ரீஜனில் வந்து இருக்காது. இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டண்ட். The red sediments are a part of the continuation of the evolution of the earth and represent the late quaternary geologic age. இது வந்து late quaternary geologic age வந்து இந்த red sediments வந்து போர்ட்ரே பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைட் ஆஃப் சாண்ட் டியூன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 meters வந்து இருக்குது. அண்ட் இட் ஷோஸ் தி பேட் லேண்ட் டோப்போகிராஃபி வித் டிஃப்ரெண்ட் ஜியோமார்பிக் லேண்ட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். இதில் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா, இதோட டோப்போகிராஃபி வந்து ரொம்பவே அன்டிடெக்டடாக இருக்குது. அண்டு 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரீஜனில் வந்து இந்த மாதிரி சாண்ட் டியூன் டெபாசிட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இதில் வெவ்வேறு ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியுது. என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லீஸ், சாண்ட் டியூன்ஸ், பரீட் சேனல்ஸ், பீச் ரிட்ஜஸ், பேட் டெரேசஸ், வேவ் கட் டெரேசஸ், நிக் பாயிண்ட், வாட்டர் ஃபால்ஸ், இந்த மாதிரி நிறைய ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரீஜனில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் a lively scientific evolution site which depicts the real time effects of climate change. இப்போது ஒரு இடத்த வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மலை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மோஸ்ட்லி சாண்டால் தான் வந்துருக்கு. ரொம்ப அதிகமாக மழை பெய்ய என்ன ஆகும், இதில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அந்த சாயில் எரோட் ஆகி அப்படியே இந்த ஃப்ளட் பிளைனாக வந்து க்ரியேட் ஆகும். கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மலை இருந்த இடமே தெரியாமல் போயிடும். இன்கேஸ் அது வந்து ராக் சால் இல்லாமல் ரொம்ப ஃபைன் சாண்டுனால வந்து மேடாயிருந்துச்சு.
ஈஸியாக கரையக்கூடிய பொருட்கள்னால அந்த பர்டிகுலர் ஹில் வந்து மேட் ஆகிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா வந்து ரெயின் அதிகமாக பெய்யும், அந்த சாயில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எரோட் ஆகிட்டு பக்கத்தில் இருக்க ரீஜனில் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சினால ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் வரும் இல்லையா, அதை இந்த பர்டிகுலர் சைட்டில் நம்ம அதிகமாகவே பார்க்கலாம். அதான் வந்து டிஃப்ரெண்ட் ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The site also has archaeological significance as studies of artifacts indicate an upper Paleolithic horizon and on a cross dating assigned to late Pleistocene epoch which is 20,000 BC. அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஃபேக்ட்ஸ், அங்கே கிடைச்ச ஒரு சில ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து படிக்கும்போது என்ன தெரிஞ்சிருக்குன்னா அங்கே அப்பர் பாலியோலித்திக் ஹொரைசான் வந்து இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சாயில் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னென்னா மேலே வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் சாயில் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேலே வந்து ஓ அண்ட் தென் ஓ ஹொரைசான், ஏ ஹொரைசான், பி ஹொரைசான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ஓ இண்டிகேட்ஸ் ஆர்கானிக் ஹொரைசான் அண்ட் தென் ஏ, பி, சி அண்ட் அல்டிமேட்லி கீழே வந்து இந்த பேரண்ட் ஆர் பெட்ராக் வந்து இருக்கும். இதில் என்னென்னா மேலே மண் படிஞ்சுக்கிட்டே வரும் இல்லையா, ஸோ ஒரு குறிப்பிட்ட இடங்கள்லேருந்து அவங்களுக்கு ஆர்டிஃபேக்ட்ஸ், அப்பர் பாலியோலித்திக் ரிலேட்டட் ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதை தான் அப்பர் பாலியோலித்திக் ஹொரைசான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து எந்த டைமை சேர்ந்ததாக இருக்கும், ஸோ ஓவரால் அந்த ரீஜன் வந்து எந்த டைமை சேர்ந்ததாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் லேட் ப்ளீஸ்டோசன் எப்போக்கு வந்து சேர்ந்ததாக இருக்கும், விச் இஸ் 20,000 BC. ஸோ ஓவரால் நம்ம இந்த ஆர்டிக்கல் வந்து எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரெட் சாண்ட் டியூன் டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா, அது எந்தெந்த ரீஜனில் இருக்குது, சவுத் ஏஷியாவில் ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் எங்கே இருக்குது, இது வந்து டெம்பரேட் அண்ட் ஈக்குவட்டோரியல் ரீஜனில் பார்க்க முடியாது. அண்ட் இட் இஸ் ஆஃப் மோர் இம்பார்ட்டன்ஸ், இது வந்து ஜியோ ஹெரிட்டேஜ் சைட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் கேட்டகரைஸ் அண்டர் தி ப்ரொடெக்டட் சைட்ஸ் இன் 2016 பை தி ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட். இட் ஹாஸ் வேரியஸ் ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் இன் இட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட பீரியட் வந்து எந்த காலத்து இது சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த கிளேஷியல் பீரியடை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லேட் ப்ளீஸ்டோசைன் எப்போக் விச் இஸ் 20,000 BC. நெக்ஸ்ட், இந்தியன் பாலிட்டிக்ஸ் நீட்ஸ் அ டோஸ் ஆஃப் நியூ எக்ஸ்பெரிமெண்டலிசம், இண்டிஜினஸ் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் அண்ட் விமன் ரெப்ரசன்டேஷன். இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கலாக நம்ம வந்து சொல்லலாம். நம்ம குளோபல் லெவலில் பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரீஸுமே ஒரே பீரியடில் தான் டெமோக்ரஸியாக மாறிச்சு அப்படின்னு வந்து கிடையாது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து டெமோக்ரஸியாக மாறிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த டெமோக்ரஸியை பொறுத்தவரையிலையும் என்ன தான் அந்த மக்கள் ஓட்டிங் பண்ணாலும் இந்த பர்டிகுலர் டெமோக்ரஸினுடைய இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறது இட் லைஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி பொலிட்டீஷியன்ஸ் இல்லையா. அந்த பாலிட்டிக்ஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய மக்கள் வந்து என்ன மாதிரி இருக்கணும், இட் ஷுட் பி வெதர் டைவர்சிஃபைட் ஆர் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளை சேர்ந்தவங்க மட்டும் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி நம்ம என்ன சொல்கிறோம், டைவர்சிஃபைட் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பாலிடிக்ஸ் பொறுத்தவரை இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போது இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய ஓல்டு டெமோக்ரஸிஸ் வந்து அவங்களோட பாலிட்டிக்ஸை பொறுத்தவரையிலையும் நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்தியாவிலேயே வந்து நம்மளோட பொலிட்டிக்கல் சிஸ்டமில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி அவங்க எந்த பேஸில் சொல்ல வராங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும் அவங்களோட பர்டிகுலர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருன்னா இண்டிஜினஸ் பீப்புள் ரெப்ரசன்டேஷன், விமன் ரெப்ரசன்டேஷன், யூத் ரெப்ரசன்டேஷன் அண்ட் தென் LGBTQ+ கம்யூனிட்டி ரெப்ரசன்டேஷன், இந்த 4 குரூப் ஆஃப் பீப்புளுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் எந்தெந்த கண்ட்ரீஸில் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து யூஎஸோட எக்ஸாம்பிள் தான் நிறையா கொடுத்துருப்பாங்க. அட் லாஸ்ட்டு தான் வந்து இதை பற்றின கன்க்ளூஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூஎஸில் வந்து ஆன் செப்டம்பர் 20, 2022 வந்து என்னென்னா அலாஸ்காவை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து ஸ்வேரின் பண்ணியிருக்காங்க அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக. ஸோ அலாஸ்கா அப்படிங்கிறது ரொம்ப ரிமோட் ரீஜன் அமெரிக்காவை பொறுத்தவரை இல்லையா, அந்த ரீஜனில் இருக்கவங்களும் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக இருந்திருக்காங்க, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவில் இருந்திருக்காங்க ஸ்வேர் பண்ணி. அண்ட் அதர் democracies have also offered space to driven individuals to emerge as leaders from the native tribes and indigenous movements. மற்ற டெமோக்ரஸிஸுமே வந்து வெவ்வேறு அந்த நேட்டிவ் ட்ரைப்ஸ் ஆகட்டும் ஆல்ஸ் இண்டிஜினஸ் மூமெண்ட்ஸ் மூலிமா நிறைய லீடர்ஸ் வந்து அவங்க கம்யூனிட்டியிலேருந்து எமர்ஜ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 2006 பார்த்தீங்கன்னா பெருவோட எலெக்ஷனில் ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து என்னென்னா ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. காலனிசம் நடந்தனால நேட்டிவ் ட்ரைப்ஸ் மேலே எந்த அளவுக்கு இம்பேக்ட் நடந்திருக்கு பெருவில். அண்ட் பெருவியன் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து இண்டிஜினஸ் விமனை பெரிய அளவு பாராட்டுறதில்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆண்டஸ் ரேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அந்த ரீஜனை சேர்ந்த நேட்டிவ் கல்ச்சர் வந்து ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டாக் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி நடந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில் இருக்கவங்க ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சனால தான் ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ சிமிலர்லி இன் பொலிவியா இண்டிஜினஸ் குரூப்போட ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. India notably has a women president who hails from a tribal community, even as representation in parliamentary committees is often lacking. இப்போ நம்ம இந்தியன் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான். அது வந்து ரொம்பவே நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம்னா எல்லாருமே irrespective ஆஃப் த பிளேஸ் ஷீ ஹெயில்ஸ் ஃப்ரம் அவங்களுக்கு வந்து
பிரசிடென்ட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அப்படி இருந்துமே பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ்லையோ இல்லை மற்ற லா மேக்கிங் ரெப்ரசன்டேஷன்ஸ்லையோ வந்து எஸ்சி ஆர் எஸ்டி பீப்புளை சேர்ந்தவங்க வந்து பெரிய அளவில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெர் ஆர் ஃபியூ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தட் ஹாவ் எஸ்சி எஸ்டி இண்டிவிஜுவல்ஸ் as a part of their leadership. நம்ம கண்ட்ரியில் வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து நிறைய பார்ட்டிஸ் இருக்குது. ஆனால் ஒரு சில பார்ட்டிஸில் மட்டும்தான் இந்த எஸ்சி அண்ட் எஸ்டி குரூப் ஆஃப் பீப்புளுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது லீடர்ஷிப்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The Anti-Defection Law 52nd Amendment Act 1985 with a further amendment the Constitution 91st Amendment Act must be reviewed. ஸோ ஆன்டி-டிஃபெக்ஷன் ஆக்ட் அதை வந்து நம்ம மறுபடியும் ரிவ்யூ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னா, இட் ப்ரிவென்ட்ஸ் த எஸ்சி ஆர் எஸ்டி லா மேக்கர்ஸ் ஃப்ரம் ஸ்பீக்கிங் அப் இன் பார்லிமெண்ட் பர்டிகுலர்லி ஆன் இஷ்யூஸ் வேர் த பார்ட்டி ஸ்டாண்ட்ஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் their இண்டிவிஜுவல் சாய்ஸஸ். இது என்னென்னா, இந்த ஆன்டி-டிஃபெக்ஷன் லா பொறுத்தவரையிலும் ஒரு ரிவ்யூ வந்து நம்ம மறுபடியும் கொண்டு வர வேண்டியிருக்கு. ஏன்னா இதில் இந்த எஸ்சி அண்ட் எஸ்டி லா மேக்கர்ஸ் வந்து பார்லிமெண்ட்டில் பேசுறதுலேருந்து தடுக்கப்படுறாங்க என்ன பேசுகிறதுக்கு. ஸோ இஃப் தேர் சாய்ஸஸ் ஆர் அகேன்ஸ்ட் தேர் பார்ட்டி ஸ்டாண்ட்ஸ் தே ஆர் ப்ரிவென்டட் ஃப்ரம் டாக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட குரூப் ஆஃப் மக்களுடைய சாய்ஸஸ் வந்து அவங்களோட பார்ட்டிக்கு எதிராக இருந்தது அப்படின்னா பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுலேருந்து தவிர்க்கப்படுறாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஹைலைட் இன்ஜஸ்டிஸ் அகெயின்ஸ்ட் தேர் கம்யூனிட்டி ஆர் ஆஃபன் ரேர் அண்ட் லிங்க் டு தி லாட்ரி சிஸ்டம் ஃபார் தி 0 hour அண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் டைம். ஸோ அவங்களோட பர்டிகுலர் கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கான டைம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்போயாவது தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான கரெக்டான அந்த ஸ்டேஜ் வந்து கிடைக்கிறது இல்லை. மீன்வைல் ஓல்டர் டெமோக்ரஸிஸ் ஆர் இன்க்ரீசிங்லி என்கரேஜிங் ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன். இப்போ வந்து நம்ம அந்த இண்டிஜினஸ் கம்யூனிட்டியை பற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு விமன் பற்றி சொல்கிறாங்க. ஓல்டர் டெமோக்ரஸிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீமேலோட பார்ட்டிசிபேஷன் ரொம்பவே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. யூஎஸோடைய ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரௌண்ட் 29 years இருக்கக்கூடிய ஒரு விமன், இது ஷீ இஸ் த யங்கஸ்ட் விமன் டு சர்வ் இந்த யூஎஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அவங்க வந்து எலெக்டட் ஆகிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபின்லாண்டில் பார்த்தீங்கன்னா அ பாப்புலேஷன் வித் அன் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 43 அண்ட் பிலோ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபர்டிலிட்டி ரேட்ஸ், சன்னா மெரின் பிகேம் தி யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் at 34 in 2019. ஃபின்லாண்டோடைய பாப்புலேஷனோட ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 43 தான். அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் 34. அவங்க தான் அந்த யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டரும் கூட. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ எ விமன். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் தான். மற்ற பார்ட்டிஸை சேர்ந்து தான் வந்து அவங்களோட ஆட்சி வந்து அமைச்சிருக்காங்க. மற்ற பார்ட்டி அவங்க கோலிஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த பார்ட்டியோட லீடர்ஸுமே வந்து ஃபீமேல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கார் இல்லையா, அவரோட கேபினெட்டில் அரௌண்ட் 50% ஆஃப் த ஃபீமேல் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மீன்வைல் இன் இந்தியா, ஸோ இந்தியாவில் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். இன் இந்தியா இந்த குஜராத் எலெக்ஷன்ஸ் தி பிஜேபி அண்ட் தி காங்கிரஸ் நாமினேட் ஒன்லி a handful ஆஃப் உமன் கேண்டிடேட்ஸ். ஸோ இப்போ இந்த குஜராத் எலெக்ஷனில் பிஜேபி அண்ட் காங்கிரஸ் நாமினேட் பண்ணியிருக்கக்கூடிய விமன் பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ. வி ஆஃபன் ஹியர் அபவுட் கிராஸ் பார்ட்டி சப்போர்ட் ஃபார் விமன்ஸ் ரிசர்வேஷன் பில். நம்ம இந்த கிராஸ் பார்ட்டி ஒரு சில பில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமனாக இருக்கும். அந்த மாதிரி பில்ஸ்க்குலாம் வந்து எல்லா பார்ட்டிஸுமே சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா. அதில் ஒன் அமாங் த பில் என்னென்னா விமன்ஸ் ரிசர்வேஷன் பில். ஸோ தட் சீக்ஸ் டு ரிசர்வ் a third ஆஃப் ஆல் சீட்ஸ் இன் தி லோக்சபா ஃபார் விமன், yet the bill continues to remain in limbo. ஆனால் வந்து அந்த பில்லுமே இன்னும் கொண்டு வரப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இண்டிஜினஸ் பீப்புளோட ரெப்ரசன்டேஷன் வந்து விமன் ரெப்ரசன்டேஷனை பற்றின 2 பாயிண்ட்ஸ். அண்ட் தேர்ட் என்னென்னா யூத்தோட ரெப்ரசன்டேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. தெர் ஆர் சம் டெமோக்ரஸிஸ் தட் ஹாவ் ஆல்சோ புஷ் டு என்கேஜ் வித் யூத். யூத் வந்து பாலிடிக்ஸில் அதிகமாக இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ்திரியாவில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 31 years ஏஜ் இருக்கவங்க வந்து சான்சலராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. அண்ட் இட்டாலியிலையும் வந்து த ஏஜ் ஆஃப் த டெப்டி பிரைம் மினிஸ்டர் இஸ் அரௌண்ட் 31. ஃப்ரான்ஸில் ஒரு லா ஸ்டூடெண்ட் வாஸ் எலெக்டட் at the France parliament at the age of 24 in 2017. இந்தியா இஸ் இன்க்ரீசிங்லி ஜெரண்டோக்ரஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெரண்டோக்ரஸி அப்படின்னா எ ஸ்டேட் ஆர் ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீஜன் வந்து குரூப் ஆஃப் ஓல்டு பீப்புள் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கவர்னன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அதுதான் வந்து ஜெரண்டோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா இஸ் இன்க்ரீசிங்லி ஜெரண்டோக்ரஸி அப்பேரண்ட்லி ரெப்ரசன்டேட்டிங் த ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் இட்ஸ் யூத். ஸோ பெரிய அளவு யூத்தோட ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி யூத்தோட ரெப்ரசன்டேஷன் நம்ம உள்ளே கொண்டு வரணும். ஸோ பாலிடிக்ஸ்குள்ளே கொண்டு வரணும். நிறைய நம்ம ஸ்கீம்ஸ் ஆர் பாலிசி மெஷர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும். ரேஞ்ச் ஆஃப் பாலிசி மெஷர்ஸ் குட் பி எவாலுவேட்டட் டு என்ஹான்ஸ் த யூத் பார்ட்டிசிபேஷன் இன் பாலிடிக்ஸ். அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னா புஷிங் ஃபார் யூத் கோட்டாஸ் இன் செலக்ட் சீட்ஸ். இப்போ நம்ம வந்து விமனுக்கு வந்து இந்த பர்டிகுலர் சீட் வந்து ஒதுக்கியிருக்கோம், அண்ட் தென் எஸ்சி அண்ட் எஸ்டி கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி யூத்துக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கான்ஸ்டிடுவன்சியை பொறுத்தவரையிலும். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா இன்னர் பார்ட்டி டெமோக்ரஸி இஸ் மேண்டேட்ரி. ஸோ வித்தின் த பார்ட்டியுமே இத்தனை மெம்பர்ஸ் வந்து யூத்தாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மேண்டேட்ரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அலாங் வித் த புஷ் ஃபார் தி ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன்.
நம்மளோட இந்த சிம்பிள் மெஜாரிட்டி அண்ட் சிங்கிள் ஓட் சிஸ்டம் இல்லாமல் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் முறையில் அவங்க அந்த யூத் மெம்பரை வந்து இன்க்ளூட் பண்ணால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். அண்ட் yet apathy prevails, prompting one to ask why Indian citizens acquiesce in this. நெக்ஸ்ட் என்னென்னா எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி இருக்காங்களே அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறைய டெமோக்ரஸிஸ் வந்து தே ஆர் என்கரேஜிங் அ டைவர்சிஃபைட் என்வரான்மெண்ட் இன் பாலிட்டிக்ஸ். எந்தெந்த கண்ட்ரீஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்ட், அயர்லாண்ட், அண்ட் தென் ஆஃப்ரிக்காவில் பொறுத்தவரையும் சவுத் ஆஃப்ரிக்கா, டுனீசியா, மொரிஷியஸ், இந்த ரீஜன்லாம் வந்து எல்ஜிபிடிக்யூ ப்ளஸ் இண்டிவிஜுவல்ஸ் வந்து தே ஆர் கெட்டிங் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் டு பொசிஷன்ஸ் சச் எஸ் ஹைகோர்ட் ஜட்ஜு அண்ட் தென் ப்ரொவின்ஷியல் பிரீமியர் அண்ட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர். இந்த மாதிரி எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியில் இருக்கவங்களையும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணப்படுறாங்க. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது இருக்குது, பட் இட் இஸ் நாட் அப் டு தி மார்க் அப்படிங்கிறதான் அந்த பாயிண்ட்டு. இந்த கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனும் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இல்லையா? ஏன்னா இப்போ மொரிஷியஸ் எடுத்துக்கோங்க. மொரிஷியஸ் வந்து எவ்வளோ சின்ன ஐலாண்டு, அந்த ஐலாண்டுக்கும் நம்ம இந்தியாவையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? அதான் சொல்லியிருக்காங்க. இந்தியா too has seen small steps being taken in ensuring political representation for the LGBTQ+ community. Shabnam Mossi and then Madhu Baikinar being examples, but such cases are few and far between with atypical sexual or gender orientation often considered a career stopper in politics. இப்போ என்னென்னா இந்த ஜெண்டர் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது பாலிட்டிக்ஸில் யாராவது ஒருத்தவங்க வந்து போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கேரியர் சரியானவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ட் இட் இஸ் ஸ்டாப்பிங் தேர் கேரியர் அந்த இடத்துலையே. ஒரு சிலர் மட்டும்தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணப்படுறாங்க இந்த மாதிரி எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியிலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்ஜிபிடிக்யூ இஷ்யூஸ்லாம் வந்து ஆக்சுவலாக டீல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அலாங் வித் தி கிரியேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் சப்போர்ட் குரூப்ஸ். ஸோ அவங்க தான் வந்து இவங்களோட இஷ்யூஸ்லாம் வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மிகப்பெரிய டெமோக்ரஸி, ஸோ நமக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட டெமோக்ரஸிஸ், ஓல்டு டெமோக்ரஸிஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யாருன்னா இண்டிஜினஸ் கம்யூனிட்டி ரெப்ரசென்ட் பண்ணுறதாகட்டும், ஆர்எல்ஸ் விமனோட ரெப்ரசன்டேஷன் அண்ட் யூத், அப்புறம் எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியோட ரெப்ரசன்டேஷன், இந்த மாதிரி புது விஷயங்களை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டில் லேகிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது இருக்குது, இட் இஸ் குட், பட் இட் இஸ் நாட் இனஃப் ஃபார் அவர் கண்ட்ரி அப்படிங்கிறத இந்த ஆர்டிகளுடைய முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து 4 இண்டிவிஜுவல்ஸ், ஸோ அந்த கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி பார்த்தோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் அண்ட் ஃபார்மர்ஸோட ரெப்ரசன்டேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த 4த்துலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட், பிகாஸ் அதில் வந்து நம்ம இண்டிவிஜுவல் பற்றி பார்த்துருப்போம். இது ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் அது வந்து ஒரு ஜெனரலிஸ்டிக், இது வந்து ஸ்பெசிஃபிக். Most mature democracies also see a greater diversity of ideology while offering representation to different socio-economic groups such as trade unions and farmers. நிறைய டெமோக்ரஸிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேட் யூனியன்ஸ்லேருந்து வரவங்க அந்த ஃபார்மர்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம கண்ட்ரியில் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை பெரிய அளவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிபரட்டேரியனிசம் இஸ் அ political philosophy that advocates economic liberty and a small state with limited regulation has many adherents across democracies. ஸோ இந்த லிபரட்டேரியனிசம் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ஃபிலாசபி. அதில் என்னென்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கான எக்கனாமிக் லிபர்ட்டி அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய அக்ராஸ் த வேர்ல்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து இந்த க்ரீன் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது எம்ப்ரேஸ் பண்ணிட்டு வராங்க. டிஸ்பைட் பீங் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, மோஸ்ட் இந்தியன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் டிபிக்கலி சென்டர் லெஃப்ட் அண்ட் பாப்புலிஸ்ட் ஐடியாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லார்ஜஸ்ட் டெமோக்ரஸியாக இருந்தாலுமே மோஸ்ட்லி நம்மளோட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து சென்டர் லெஃப்ட் ஆர் பாப்புலிஸ்ட் ஐடியாலஜியை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. த ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பை B.R. Ambedkar in September 1956 as since shrunk. அண்ட் தென் B.R. Ambedkar இருக்கார்லே அவருடைய அந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டி அப்படிங்கிறது செப்டம்பர் 1956 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. இப்போயுமே வந்து அரௌண்டு நம்ம இருக்கக்கூடிய இந்த எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களில் 37.24% அதுக்கு கம்மியாக இருக்கவங்க தங்களை அக்ரிகல்ச்சரிஸ்ட் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. அதில் அரௌண்ட் 7.15% எம்பிஸ் தான் வந்து அவங்களோட ஆக்குபேஷனாக ஃபார்மர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ பார்லிமெண்ட்ரி டிபேட்டில் இந்தியன் ஃபார்மர்ஸ் கன்சர்ன் பண்ணுற இஷ்யூஸ் வந்து அதிகமாக பேசப்படணும் இல்லையா, பட் அந்த மாதிரி அவ்வளோவா இல்லை, ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. And Indian democracy seems to be struck in hard place as the middle class and professionals have by and large ceded from politics. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள் தான் வந்து பாலிடிக்ஸ், ஸோ அதில் ஒரு கனெக்ட் இருக்கவங்க மட்டும்தான் இன்வால்வ் ஆகாங்க. ஒரு சிலர் தான் வந்து புதுசாக பேரில் ஜாயின் பண்ணி பண்ண ஆரம்பிப்பாங்க. மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் பீப்புள் அந்த ப்ரொஃபஷனல்ஸ் அதிகமாக வந்து பாலிடிக்ஸில் வந்து இன்வால்வ் ஆகிறது இல்லை. தே ஆர் சீடிங் ஃப்ரம் தி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அண்டு மற்ற கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்டடே இல்லாமல் இருக்கக்கூடிய பீப்புள் இருக்காங்க இல்லையா, வேரிட் பேக்ரவுண்ட்ஸில் இருக்கவங்க, அவங்களுக்கும் வந்து ஒரு வழிவகுத்து கொடுக்குறாங்க. நீங்களும் இந்த பாலிடிக்ஸில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி they are providing some pathways, but it is not present in India. Indian politics continues to be constrained by nepotism. ஸோ அவங்களுக்கு வந்து யாரை தெரியுமோ அந்த மாதிரி பர்டிகுலர் பர்சன்ஸ் தான் அந்த பாலிடிக்ஸ்குள்ளே கொண்டு வராங்க. புதுசாக ஒரு வேரிட் பேக்ரவுண்டில் இருக்கவங்கள கொண்டு வரதில்லைன்னு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. We need a push for new experimentalism in politics with greater representation and views from all different sections of society. நம்ம வந்து நம்ம பாலிடிக்ஸை பொறுத்தவரையிலும் ஒரு புது எக்ஸ்பெரிமெண்டலிசம் அப்படிங்கிறது பண்ணணும். ஒரு வேரிட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியவங்க பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகணும். அப்போ தான் வந்து நம்மளோட டெமோக்ரஸி வந்து முன்னேறும். அட் த சேம் டைம் டைவர்சிட்டியும் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இதை வந்து பண்ணல அப்படின்னா அவர் இந்தியன் டெமோக்ரஸி வில் ரிமைன் ஸ்டண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனெக்டிங் இந்தியாஸ் ஈஸ்ட் வித் தி இண்டோ பசிபிக். ஸோ நம்ம நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது இல்லையா, 7 sisters and 1 brother ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். 7 sisters ஸ்டேட்ஸ் வந்து இந்த 7 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், அந்த பிரதர் ஸ்டேட் வந்து சிக்கிம் வில் பி மென்ஷன்ட் அஸ் பிரதர் ஸ்டேட். இந்த ரீஜன்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆல்ரெடி வந்து நார்த் ஈஸ்ட்டில் அதிகமான இந்த ட்ரக் டிராஃபிக்கிங், ஸ்மக்லிங் அண்ட் ஏகப்பட்ட டெரரிஸ்ட் இஷ்யூஸ் அதெல்லாம் வந்து இருந்துட்டு வந்தது இல்லையா, அந்த ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கூட இருந்துச்சு. இப்போது என்னென்னா அந்த நிலைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இட் இஸ் டெவலப்பிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Recent participation in policy conversations in Impal, the capital of Manipur, one of the 4 states bordering Myanmar, helped in clarifying local needs and priorities. ஸோ மியான்மரோட அந்த பார்டரிங் கண்ட்ரிஸ் வந்து பார்த்துக்கோங்க ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனுக்காக. அதில் ஒன் ஆஃப் தி பார்டரிங் ஸ்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர். அங்கே மணிப்பூரோட கேபிட்டல் வந்து இம்பாலில் நடத்தப்பட்ட ஒரு பாலிசி கான்வர்சேஷனில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஸோ அந்த பர்டிகுலர் ரீஜியன்ஸோட லோக்கல் நீட்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கு. இத்தனை நாள் அங்கே இருந்த பயங்கரமான இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்மக்லிங், ட்ரக் டிராஃபிக்கிங், டிரான்ஸ்நேஷ்னல் பார்டர் கிரைம்ஸ், அந்த பார்டர் விட்டு பார்டர் வந்து இல்லீகலாக வருவாங்க இல்லையா, அப்புறம் இன்சர்ஜென்ட் ஆக்டிவிட்டி, அப்புறம் மியான்மரோட ரெஃப்யூஜிஸ் வந்து நம்மளோட பார்டருக்குள்ளே நுழைஞ்சி நம்ம கண்ட்ரிக்குள்ளே வரது, அண்டு சைனா வாஸ் வியூட் அஸ் அ கான்ஸ்டன்ட் பிளேயர் பிஹைண்ட் திஸ் நெஃபேரியஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கான பிஹைண்ட் த ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம ரெகுலராக அந்த ரீஜனை மானிட்டர் பண்ணுற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்திருக்கு. ஸோ அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் அண்ட் அதர் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் வந்து அதிகமாக அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி விஜிலன்ஸ் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷன் ஹாஸ் பீன் என்ஹான்ஸ்டு. Development as a priority. The Northeast is on the right path to concentrate on economic development. இத்தனை நாள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து செய்ய முடியாமல் நிறைய இடங்களில் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ என்னென்னா இட் இஸ் த ரைட் பாத் டு கான்சன்ட்ரேட் ஆன் தி எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. நம்ம எப்படிலாம் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோட்ஸோட லிங்கிங் வந்து அதிகமாக இருக்கணும். நார்த் ஈஸ்ட் பார்த்திங்கன்னா ஹைலி அன்டியூரேட்டட் ரீஜன், அங்கே வந்து ஹில்ஸ் அண்டு வேலிஸ் வந்து அதிகமாக இருக்கும். அவங்களோட இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ரோட் லிங்கேஜஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நிறைய கிராஜுவேட்ஸ் அந்த லோக்கல் யூனிவர்சிட்டிஸில் படித்தவங்களுக்கான ஜாப் க்ரியேஷன் ஏற்படுத்தி தரணும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டூரிசம் ஹப்பாக வந்து மணிப்பூரை நம்ம ப்ரொமோட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறது மூலியமாக நெய்பரிங் ரீஜியன்ஸான பங்களாதேஷ் அண்ட் தென் மியான்மார் அவங்கெல்லாம் வந்து அங்கே மெடிக்கலுக்காக வருவாங்க. ஆல்ரெடி வந்து இந்தியாவில் மெடிக்கல் டூரிசம் அப்படிங்கிறது ஃபேமஸ். பிகாஸ் பெரிய பெரிய கண்ட்ரீஸ் லைக் யூஎஸ் அண்ட் தென் மற்ற கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த காஸ்ட் வந்து நம்ம கண்ட்ரியில் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மெனி ஃபாரினர்ஸ் வில் பி கம்மிங் டு இந்தியா. அதே மாதிரி நம்ம மணிப்பூரில் வந்து மெடிக்கல் டூரிசத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், அது ஒரு மெடிக்கல் டூரிசம் ஹப்பாக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கார்ப்பரேட்ஸ் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த பர்டிகுலர் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. இத்தனை நாள் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தனால பெரிய அளவில் யாரும் உள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இப்போ சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு இல்லையா, அதனால் இன்வெஸ்டர்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா தே மோஸ்ட்லி ஷேர் கல்ச்சர். அவங்க எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ரீஜனாக இருக்கட்டும், அந்த பார்டரிங் ரீஜனாக இருக்கட்டும், அண்ட் நம்மளோட இந்தியன் பார்டரிங் ஸ்டேட் வித் பங்களாதேஷாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அவங்களோட கல்ச்சர். ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மியூச்சுவல் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி இது எல்லாத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அல்டிமேட்லி ரீஜனல் கோஆப்ரேஷன் வில் பி இம்ப்ரூவ்டு. ஸோ அதான் வந்து பங்களாதேஷோட ஃபாரின் செக்ரட்டரி சொல்லியிருப்பாரு, மூவிங் பியாண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் ஜியோ எக்கனாமிக்ஸ். நம்மளோட பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லாமல் வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் தி ஜியோ கல்ச்சரல் டைமென்ஷன் ஆஃப் தி இண்டோ பசிபிக்.
இப்போ வந்து 2 கண்ட்ரீஸ்க்கு இடையான இந்த டாக்ஸ் எல்லாம் நடந்ததுக்கப்புறம் 2 காமன் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து த க்ரோயிங் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் ரீஜன் பெர்மியேட்ஸ் தி திங்கிங் ஆஃப் ஸ்காலர்ஸ். இப்போ நம்ம இண்டோ பசிபிக் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோன்னா இட் மே சீம் டிஸ்டன்ட். ஆனால் நம்மளோட பே ஆஃப் பெங்காலோட அவுட்டர் சர்க்கிளில் தானே இது இருக்குது. அப்படி பார்க்குறப்ப இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ரீஜனாக இருக்கும் நம்ம இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய மெம்பர் ஸ்டேட்ஸ், இந்த பிம்ஸ்டெக்கோட மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்கும் இல்லையா, பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். இதில் வந்து நம்ம மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா தங்களுடைய இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியாவுடைய வாய்ஸஸ் வந்து கேட்டிருக்கணும். அதாவது அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் அண்ட் அவங்க சாய்ஸஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அல்டிமேட்லி this is beyond look east and act east lies think and relate east especially within our own country. நம்மளோட முன்னாடி இந்த பாலிசிஸ் இருந்திருக்குல்ல, லுக் ஈஸ்ட் பாலிசி, ஏன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் கூட நிறையா இந்த கோஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் தென் ஆக்ட் ஈஸ்ட் அண்ட் அல்டிமேட்லி என்ன சொல்கிறாங்கன்னா திங்க் அண்ட் ரிலேட் ஈஸ்ட். என்னதான் வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியா நம்ம அந்த மியான்மார் அது எல்லாமே இத்தனை வருஷம் வந்து இருந்துட்டு இருந்தாலும் ஸ்டில் அங்கே இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. நம்மளோட அந்த நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், அவங்கெல்லாம் வந்து நம்ம இந்தியாவோட ஒரு முக்கியமான பார்ட்டு. பட் ஸ்டில் தே ஆர் ஃபீலிங் ஏலியனேட்டட். அவங்கெல்லாம் வந்து நம்மளோட இந்தியன் கண்ட்ரிக்குள்ளே பெருசாக இன்க்ளூட் பண்ணப்படாத மாதிரி தான் வந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட அடுத்த இந்த இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ப்ரையாரிட்டிஸ் அண்ட் நீட்ஸை வந்து நம்ம கேட்டு வி ஷுட் திங்க் அண்ட் ரிலேட் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேப் வைஸ் பார்க்கலாம். இதான் வந்து அந்த இண்டோ பசிபிக் ரீஜன். இதில் கிட்டத்தட்ட 38 கண்ட்ரீஸ் வந்து இருக்காங்க. அண்ட் 44% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியாஸ் கம்ப்ரைஸ்ட் பை திஸ் இண்டோ பசிபிக் ரீஜன். அண்ட் 65% ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷன், அப்புறம் வேர்ல்டுடைய 62% ஆஃப் த ஜிடிபி வந்து தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாதிரி இண்டோ பசிபிக் ரீஜன் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நார்த் ஈஸ்ட்டு பற்றி பார்த்தோம், அந்த 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ் அண்ட் 1 பிரதர் ஸ்டேட். அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் இத்தனை நாளாக வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன, அண்ட் இப்போ வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பெரிய அளவில் இட் ஹாஸ் பீன் ரெடியூஸ்ட். ஸோ நம்ம டெவலப்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜியை வந்து கொண்டு வரப்போ நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களே அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் அண்ட் நீட்ஸையும் வந்து நம்ம கேட்டிருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜி ஷுட் பி இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல், ஆஃப்டர் கம்ப்ளைண்ட்ஸ் சென்டர் ஸ்டேட் டு ப்ரையாரிட்டிஸ் வேஜஸ் ஃபார் மன்ரேகா சைட் சூப்பர்வைசர்ஸ். ஸோ இந்த மன்ரேகா ஒர்க் இருக்கு இல்லையா, இது வந்து இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று வந்து செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், இன்னொன்று வந்து அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து அட் த பேஸ் லைன் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க தான் அந்த அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். இவங்களுக்கான பேமெண்ட் அப்படிங்கிறது வித்தின் 15 டேஸ்க்குள்ளே வந்து போயிடணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது. இந்த செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 30 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க. ஸோ 30ல் 20 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 20 பேருக்கான சூப்பர்வைசர் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து செமி ஸ்கில்டு பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் மேட்ஸ். இந்த மேட்ஸ் தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது என்ன இஷ்யூவை இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மேட்ஸ் இருக்காங்க இல்லையா, மேட்ஸினுடைய அந்த பேமெண்ட், ஸோ சேலரி வந்து ரொம்பவே டிலே ஆகுது அப்படிங்கிறதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்க இஷ்யூ. பிகாஸ் அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான பேமெண்ட் அப்படிங்கிறது இட் வில் பி கிவன் வித்தின் 15 டேஸ். அப்படி 15 டேஸ்க்கு முன்னாடி கொடுக்கலன்னா வந்து அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காம்பன்சேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது. ஆனால் இவங்க இந்த செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, சூப்பர்வைசர்ஸ், மேட்ஸ், இவங்களுக்கான பேமெண்ட் வந்து சரியாக கொடுக்குறதில்ல. இட் ஹாஸ் பீன் டிலேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிலே ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சூப்பர்வைசர்ஸ்க்கான வேஜஸ் அப்படிங்கிறது எதுலேருந்து வருதுன்னா மெட்டீரியல் காம்போனண்ட்லேருந்து வருது. இந்த மெட்டீரியல் காம்போனண்ட்கான ஃபண்டிங் அரௌண்ட் 60% வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ரீசன். அண்ட் செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூரோக்ராட்டிக் டிலேஸ் அண்ட் க்ரானிக் ஃபண்ட் க்ரன்ச். அப்படியே பணம் வந்து அலோகேட் ஆகியிருந்தாலும் பியூரோக்ராட்டிக் டிலேஸ்னால அவங்களுக்கு வேஜஸ் சரியான டைமில் போய் சேர்றதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து முக்கியமான 2 ரீசன்ஸாக இருக்குது. அண்ட் ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிலேஸ்க்கான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த மெட்டீரியல் காம்போனண்ட்டுக்கு கீழே இவங்களோட பேமெண்ட்ஸ் இருக்கனால பெரிய அளவில் கண்டுக்கிறது இல்லை. தே ஆர் ஜஸ்ட் கிளியரிங் தி வெண்டர் பில்ஸ். So state governments often clear the vendor bills related to the supply of raw material for the construction before clearing mates payments. So இந்த mates அவங்களோட payments clear பண்ணுறதுக்கு முன்னாடி vendor bills தான் வந்து clear பண்ணிட்டு இருக்காங்க. These 3 reasons contribute to the delay in the wages of mates.
இந்த 3 ரீசன்ஸ்னால தான் டிலே ஆகுது. இப்போ என்னென்னா இந்த மாதிரி டிலே ஆகிறனாலே மேட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே அன்ஸ்கில்டு ஒர்க்கரை லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்குமான அந்த வேஜ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லாத காரணத்தினால அவங்கள அன்ஸ்கில்டு ஒர்க்கராக தேர் ஆல்சோ லிஸ்டிங் தெம்செல்ஸ். பிகாஸ் அவங்களுக்கு சம்பளமே கிடைக்காம இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் அமௌண்ட்டாவது இந்த அன்ஸ்கில்டு ஒர்க்கர் கீழே லிஸ்ட் பண்ணால் வரும் அப்படிங்கிற பேரில் அவங்க அன்ஸ்கில்டு ஒர்க்கராக லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ குறைஞ்ச அமௌண்ட்டாவது வருமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐடியலி த மேட்ஸ் வேஜஸ் ஷுட் பி கம்ப்ளீட்லி டீலிங்க்டு வித் தி மெட்டீரியல் காம்போனன்ட். அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி டிலே ஆகக்கூடாது அப்படின்னா இந்த செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸுடைய வேஜஸை மெட்டீரியல் காம்போனன்ட்லேருந்து லிங்க் பண்ணுறதை எடுக்கணும். ஸோ டீலிங்க் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கலில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மான்ரேகா கீழே ஒர்க் பண்ணக்கூடிய இந்த செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கான வேஜஸ் சரியாக கிடைக்கிறதுல டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் தி டிலே அண்ட் இந்த டிலேயை தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா மெட்டீரியல் காம்போனன்ட் ரிமூவ் பண்ணணும் செமி ஸ்கில் ஒர்க்கர்ஸ்க்கான வேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் மேரிடைம் ஸ்டாக் டேக்கிங். இந்த ஆர்டிக்கல் ஒரே ஒரு கோர் பாயிண்ட் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் நேவியை ஃபர்தராக ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இந்தியன் மேரிடைம் ஸ்ட்ராட்டஜியை பெட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் எவ்ரி இயர் டிசம்பர் 4 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேவி டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியா பொறுத்தவரையும் நேவி ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு நம்மளோட செக்யூரிட்டியை பொறுத்தவரையிலும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை ஹிஸ்ட்ரியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் இந்த மேரிடைம் அதிகமாக கொண்டு வந்திருந்தாங்க அண்ட் யார் ஷிப் பில்டிங்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதனால் நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த நேவி அப்படிங்கிற ஒரு சில பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேரிடைம் பவர் வில் ஹாவ் அ கிரிட்டிக்கல் ரோல் டு பிளே as an instrument of state policy in future outcomes. 1971 நடந்த அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கு இல்லையா, இந்தியா பாகிஸ்தான் வார். ஸோ அதில் மேரிடைம் எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் தி நைட் ஆஃப் டிசம்பர் 4, 1917 a force of small missile boats audaciously approached the Karachi port. ஸோ அந்த மாதிரி ஸ்மால் மிசைல் போட்ஸ் என்னென்னா கராச்சி போர்ட் அப்ரோச் பண்ண டைமில் அந்த மிசைல் என்ன பண்ணிச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த வார்ஷிப்ஸு அந்த ஃபியூவல் ரிசர்வ்ஸ் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிடுச்சு. இது கராச்சி போர்ட் ரீஜனில். அண்ட் பே ஆஃப் பெங்கால் ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விக்ராந்த் ஏர்க்ராஃப்ட் மவுண்டட் இருக்கும் இல்லையா, அது எல்லா அட்டாக்ஸும் சஸ்டெயின் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் எவாக்குவேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குஞ்சன் சக்சேனா படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு பர்டிகுலர் ரீஜனில் ஒரு குரூப் ஆஃப் ஆர்மி பீப்புள் போயிட்டு ஃபைட் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் ஃபைட் பண்ணி முடிச்சு இன்கேஸ் அவங்களுக்கு எதாவது அந்த டைமில் அடிபட்டுருச்சு அப்படின்னா இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்கள போய் எவாக்குவேட் பண்ணிட்டு வருவாங்க அந்த வார் ஜோன்லேருந்து. அப்படி எவாக்குவேட் பண்ணுறதுக்கு கூட பாகிஸ்தான் ஆர்மி விடவே இல்லை நம்மளோட நேவல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஃபேக்ட் தட் மேரிடைம் டாமினன்ஸ் had expedited Pakistan surrender, however, failed to lift the pall of sea blindness over the Raisinia hill. அந்த டைமில் மேரிடைம் டாமினன்ஸ் அப்படிங்கிறத நமக்கு ரொம்பவே உதவி இருக்குது. ஸோ 10வது நூற்றாண்டில் இருந்த இந்த சவுத் இந்தியன் எம்பரரான ராஜேந்திர சோழா இருக்கார் இல்லையா, அவர் நேவியை பயன்படுத்தி தான் கிட்டத்தட்ட நம்ம சவுத் ஈஸ்ட் ரீஜனில் அவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய இந்த மலேசியா இந்தோனேஷியன் ரீஜனில் சோலா பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. த ரிசல்யூட் அண்ட் த விஷனரி ஜமோரின்ஸ் ஆஃப் கோழிக்கோட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த போர்ட்டுகீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம கேலிக்கட்டில் இறங்கினப்போ இந்த ஜமோரின்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் போர்ட்டுகீஸ் அவங்களோட டாமினன்ஸை காமிக்க ஆரம்பித்த அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜமோரின்ஸ் போர்ட்டுகீஸ் இந்த மலபார் ரீஜனில் எஜெக்ட் பண்ணணும், ஸோ வெளியே போக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷிப் பில்டிங்கில் அந்த நேவல் கேம்பெயினில் எல்லாத்தையுமே இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அப்புறம் 17th சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா மராத்தா சர்க்கேல் இல்லைனா அவர் அட்மைரல் கன்னோஜி அங்க்ரே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த கொங்கன் ஃப்ளீட்டில் பிரிட்டிஷ், டச், போர்ட்டுகீஸ் எல்லாத்தையுமே தோக்கடிச்சு நிறைய விக்டரிஸ் அவங்க கொண்டு வந்தாங்க பிகாஸ் ஆஃப் தி நேவல் ஃப்ளீட். இட் இஸ் டைம் டு ஆல்சோ ரீகால் 2 unsung ஷிப் பில்டிங் பைனிஸ். நேவியை யூஸ் பண்ணி எப்படிலாம் அவங்களோட பவரை காமிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஹிஸ்டாரிக்கலாக. அண்டு முக்கியமான 2 ஷிப் பில்டிங் பைனியர்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1736 பாம்பேயோட லோஜி நுசர்வாஞ்சி வாடியா அப்படிங்கிறவர் தான் அந்த ஷிப் பில்டிங்கை அந்த ட்ரெடிஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அரௌண்ட் 7 generations இந்த மாதிரி ஷிப் பில்டிங்கோட மாஸ்டர்ஸாக இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய மெர்ச்சன்ட் ஷிப்பு அப்புறம் வார்ஷிப் அது எல்லாமே பிரிட்டிஷ்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சென்ச்சுரிக்கு அப்புறம் 1941 சேத் வால்சந்த் அப்படிங்கிறவர் மறுபடியும் இந்த ஷிப் பில்டிங்கை கொண்டு வந்தார். எந்த ரீஜன்னு பார்த்தீங்கன்னா இது விசாகப்பட்டினம் ரீஜனில் சிந்தியா ஷிப்யார்ட் லிமிடெட் அப்படிங்கிறத அவர் ஃபவுண்ட் பண்ணியிருந்தார். நம்ம இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு மாடர்ன் பில்ட் மெர்ச்சன்ட் வெசல் எம்வி ஜல்லூஷா இருக்காங்க இல்லையா, அவங்க 1948 சேத் வால்சந்த் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கோல ஜாயின் பண்ணியிருந்தாங்க.
Mazagon Docks delivered the first license-built frigate INS Nilgiri in 1972. Mazagon Dock தான் வந்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு லைசன்ஸ் பில்ட் ஃப்ரிகேட், அதாவது ஐஎன்எஸ் நீல்கிரியை வந்து டெலிவர் பண்ணியிருந்தாங்க. The Navy's bold vision saw its pinnacle in 2013 when Cochin Shipyard Limited launched India's largest indigenously designed and built warship and aircraft carrier. ஸோ நம்ம நேவியோட இந்த போல்ட் விஷன் அப்படிங்கிறது எப்போ ஃபஸ்ட் டைம் அந்த பினாக்கிள் வந்து தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொச்சின் ஷிப்யார்டு 2013 இந்தியாவோட லார்ஜஸ்ட் இண்டிஜினஸ் டிசைன்டு அண்ட் பில்ட் வார்ஷிப் ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்கு இல்லையா, அதே வந்து லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவங்க முடிவெடுத்தப்போ தான் வந்து வந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2020 ரீசெண்டாக இந்த ஐஎன்எஸ் விக்ரான் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, கமிஷன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோனாக இருந்திருக்கு. Initiated by the Directorate of Naval Design in the late 1970s, the aircraft carrier project assumed urgency when it was realized that both the Navy's carriers Vikrant and Virat would face retirement by century end. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்போவே இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட் 1970s வந்து டைரக்டரேட் ஆஃப் நேவல் டிசைன் அப்படிங்கிறவங்க வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போயே வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த விக்ராந்த் அண்ட் விராட் அப்படிங்கிறது பை த செஞ்சுரி எண்ட் வந்து அதோட ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அகெயின் கண்டினியூஸ் எஃபர்ட்னால இட் ஹாஸ் பீன் டன். இப்போ நம்ம என்ன தான் இண்டிஜினியஸ்லி டிசைன்ட் அண்ட் தென் கமிஷன்டு ஏர்க்ராஃப்ட் கேரியர் அப்படின்னு சொன்னாலுமே நிறைய பார்ட்ஸ் வந்து நம்ம வெளியே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மெனி ஆஃப் தி ஷிப்ஸ் மேஜர் சிஸ்டம்ஸ் இன்க்ளூடிங் கேஸ் டர்பைன் இன்ஜின்ஸ், கன்ஸ், மிசைல்ஸ் அண்ட் ரேடார்ஸ் ஆர் இம்போர்ட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ கம்ப்ளீட்லி இண்டிஜினஸ் அந்த மாதிரி இருந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேவி டேயோட ஸ்டாக் டேக்கிங்கில் நமக்கு என்ன தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவி வந்து பாஸ்ட் டிகேடில் நிறைய அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டிஜினஸ்லி டிசைன்டு, அப்புறம் டெஸ்ட்ராய்ஸ் அண்ட் ஃப்ரிகேட்ஸ் எல்லாமே வந்து நிறையா வாங்கியிருக்காங்க. ஸோ லைக் ஆன்டி சப்மெரின் மிஷின்ஸ், அப்புறம் ஹெவிலி ஆர்ம்டு மிசைல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஸ்டில் நிறைய வாய்ஸும் இருக்குது. அதாவது நம்ம இன்னும் வாங்கப்படாத, இன்னும் நிறைய நம்மக்கிட்ட இல்லாத ஒரு சில பொட்டென்ஷியலும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆம்ஃபிபியஸ் லிஃப்ட் அண்ட் ஃப்ளீட் சப்போர்ட் கேப்பபிலிட்டிஸ், மைன் கவுண்டர் மெஷர்ஸ், இந்த விஷயங்கள்லாம் வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ இதையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். தி ஹெமரேஜிங் ஆஃப் அ டீசல் சப்மரின் ஸ்ட்ரென்த் வில் பி டெம்பரவர்லி ஹால்டட் பை தி அடிஷன் ஆஃப் 6 மாடர்ன் லைசன்ஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரெஞ்ச் போட்ஸ். இப்போ என்னென்னா நம்மளோட இந்த டீசல் சப்மரின் இருக்கு இல்லையா, அதை வந்து டெம்பரரியாக ஹால்ட் பண்ணியிருக்காங்க அதோட ஹெமரேஜிங்கை. அண்ட் அதுக்கு பதிலாக ஒரு 6 மாடர்ன் லைசன்ஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரெஞ்ச் போட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வந்து சீக்கிரமாக இந்த ப்ராஜெக்ட் 75I வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து சப்மெரின்ஸோட ப்ரொடக்ஷன் வந்து கமென்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மேரிடைம் பொறுத்தவரையும் பார்க்கணுன்னா, இந்த இந்தோ பசிபிக் ரீஜனில் சைனாவோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம முன்னாடியிலேருந்தே பார்த்துருப்போம். ஸோ இந்தியாவோட ப்ரெசன்ஸும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் செக்யூரிட்டி கரெக்டாக இருக்கும். அண்டு அது மட்டும் இல்லாமல் ஸோ சைனா வந்து டாமினேட் பண்ணாலும் யூஎஸோட ஒரு சில ஷிப்ஸ் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரீசன்ட் இண்டக்ஷன்ஸ் ஆஃப் US built shipborne helicopters and maritime reconnaissance aircraft are going to not only boost the India's Navy surveillance and anti-submarine capabilities but also enhance the interoperability with the partner navies. இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து சைனீஸ் டாமினன்ஸோ ஹோல்சேல் கண்ட்ரியாக இருந்தாலுமே நமக்கு யூஎஸோட சப்போர்ட் இருக்கனால நம்ம இந்தியன் நேவியோட சர்வேலன்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற பார்ட்னர் நேவிஸ் கூட நம்மளோட இன்டரோபரபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது உதவியாக இருக்குது. இந்த பங்களாதேஷ் வார் நடந்து கிட்டத்தட்ட ஹாஃப் செஞ்சுரி ஆகும்போது, அதனால் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நேவியோட பார்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும் இந்தியன் செக்யூரிட்டியை பொறுத்தவரையும். அதனால் நம்மளுடைய இந்த நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் மேரிடைம் செக்யூரிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு, கொண்டு வர வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1971 அந்த வார் டைமில் இந்தியன் நேவி எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் எந்தெந்த ஹிஸ்டாரிக்கல் வைஸ் எந்தெந்த டைனஸ்டிஸ், எந்த பவர்ஃபுல் கிங்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட கிங்டமை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க யூஸிங் நேவி அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் தேர்ட் பாயிண்ட், 2 அன்சங் ஷிப் பில்டிங் பயனியர்ஸ் யார் யார், நம்ம இந்தியாவோட மேரிடைம் ஸ்டாக் டேக்கிங் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் ஷுட் பி இம்ப்ரூவ்ட் இன் தி இந்தியன் நேவி, அப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது மூலயமா நமக்கு எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்குங்கிறத இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபுட் இன்செக்யூரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கேல் FIES அப்படிங்கிற ஒரு ஸ்கேல் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபுட் இன்செக்யூரிட்டி இது ஜஸ்ட் ஸ்கேல் தான். நம்ம இந்த மெஷர் பண்ணுவோம்ல, ஃபுட் இன்செக்யூரிட்டி கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அந்த மாதிரி மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கேல் தான் இது. ஸோ ஃபுட் செக்யூரிட்டி டு மைல்டு ஃபுட் இன்செக்யூரிட்டி. இந்த க்ரீன் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இருக்கும். எல்லா டைமே 3 வேளையும் வந்து சாப்பாடு இருக்கும், அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது.
நெக்ஸ்ட் மாட்ரேட் ஃபுட் இன்செக்யூரிட்டி அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட இன்சஃபிஷியன்ட் மணி ஆர் ரிசோர்ஸ் வந்து இருக்கலாம், இல்லைனா ஒரு ஹெல்த்தி டயட்டை வந்து கொண்டு போக முடியாத அளவுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம். வருஷம் வந்து 365 நாளில் ஒரு சில நாட்களில் அவங்களுக்கு ஃபுட்டு இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற குரூப் ஆஃப் பீப்புளை எது கீழே கொண்டு வருவாங்கன்னா மாட்ரேட் ஃபுட் இன்செக்யூரிட்டிக்குள்ளே கொண்டு வருவாங்க. அண்ட் சிவியர் ஃபுட் இன்செக்யூரிட்டி அப்படின்னா ஒரு வருஷத்தில் நிறையா நாட்கள் ஒரு என்டையர் டே அவங்க ஃபுட்டே இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற குரூப் ஆஃப் பீப்புளை இந்த சிவியர் ஃபுட் இன்செக்யூரிட்டி கீழே வந்து கொண்டு வருவாங்க. ஸோ ஜஸ்ட்டு இந்த ஃபுட் இன்செக்யூரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கேல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 3 கேட்டகரியாக அவங்க வந்து செப்பரேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஃபுட் செக்யூரிட்டியாக இருக்கா, மாட்ரேட் ஃபுட் இன்செக்யூரிட்டி அண்ட் தென் சிவியர் ஃபுட் இன்செக்யூரிட்டி. நெக்ஸ்ட் டிஜி யாத்ரா ரோல்ஸ் அவுட் அட் 3 ஏர்போர்ட்ஸ் டுடே. டிஜி யாத்ரா அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து ஒரு டிஜிட்டல் ஃபெசிலிட்டி. ஒரு டிஜி யாத்ராங்கிறது ஆப்பு. இதன் மூலியமாக ட்ராவலர்ஸ்க்கு என்ன முக்கியமான பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த போர்டிங் பாசஸ் இருக்கு இல்லையா, அது அந்த அவங்களோட ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டலாக கொண்டு போய்க்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது எதுக்காக கொண்டு வந்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசஞ்சர்ஸோடைய ட்ராவலை சீம்லெஸ்ஸாக மாற்றணும். ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும். இந்த பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்கக்கூடாது. அதுக்காக தான் டிஜி யாத்ரா கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து நம்ம இந்தியாவில் அரௌண்ட் 3 ஏர்போர்ட்ஸில் டிசம்பர் 1 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2 நாளைக்கு முன்னாடிலேருந்து டெல்லி, பெங்களூர் அண்ட் தென் வாரணாசி இந்த 3 சிட்டிஸில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இனிஷியலி வி ஷுட் இன்ஸ்டால் தி டிஜி யாத்ரா ஆப் ஆன் அவர் ஃபோன். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் லைக் ஆதார் கார்டு அண்டு நம்மளுடைய டிஜிலாக்கர் ஆப் எல்லாத்தையுமே இந்த லிங்க் பண்ணியிருக்கணும். அண்ட் அல்டிமேட்லி நம்மளுடைய ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஒரு செல்ஃபி வந்து எடுத்து அதில் அப்லோட் பண்ணியிருக்கணும். இதில் முக்கியமான பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் அதான் அந்த இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஏர்போர்ட் போனதுக்கப்புறம் நம்மளை வந்து அந்த கேட்க்கு அப்புறம் ஃப்ளைட்டில் போர்ட் பண்ண விடுவாங்க. இப்போது இந்த ப்ராசஸ் வந்து என்ன மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசஞ்சர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி புக் பண்ணிவிட்டு அவங்களுடைய ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த டிஜி யாத்ரா ஆப்பில் லிங்க் பண்ணிடுவாங்க. அண்ட் அவங்க ஏர்போர்ட் போனதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கியோஸ்கில் அவங்க ஒரு செக்கிங் பண்ணிக்கணும். அண்ட் ஏர்போர்ட் என்ட்ரி கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து நம்மளோட ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் அந்த பயோமெட்ரிக் இருக்கு இல்லையா, அதை வந்து செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்புறம் செக்இன் பண்ணணும். செக்இன் பண்ணதுக்கப்புறம் பிஎஸ்சி செக்யூரிட்டி சிஸ்டம். ஸோ நம்மளோட அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் நம்ம பேசஞ்சர் டேட்டா செட் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிற ஒரு செக் வந்து நடத்துவாங்க. அண்ட் அப்புறம் இமிக்ரேஷன் யூஸ்வலாக கொடுக்குறது அண்ட் போர்டிங் கேட்ஸ். ஸோ இந்த கேட்ஸில் பார்த்தீங்கன்னா அகெயின் நம்மளோட இந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து செக் பண்ணுவாங்க. வெதர் இட் கம்ப்ளைஸ் வித் தி பேசஞ்சர்ஸ் டேட்டா செட் ஆர் நாட். இந்த பேசஞ்சரோட டேட்டாவுக்கு கரெக்டாக ஏற்ற மாதிரி இருக்கா, இவங்க தானா அப்படிங்கிற மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா போர்டிங் வந்து பண்ண விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிஜி யாத்ரா ஆப் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. இது வந்து இனிஷியலாக ஒரு 3 ஏர்போர்ட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஏர்போர்ட்ஸ்லையும் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மிஸ்செலேனியஸ் நியூஸ். So books on learning to speak, read and write Tamil are the hottest selling books at the exhibition being held at Banaras Hindu University. இப்போ இந்த காஷி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ அது கீழே இந்த பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் இருந்த புக் ஸ்டால்ஸில் தமிழ் படிக்க எழுத கற்றுக்கக்கூடிய அந்த புக்ஸ் வந்து அதிகமாக சேல் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த புக் ஸ்டால்ஸ்லாம் யார் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வருது. அவங்க தான் வந்து இந்த புக் ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 11 லாங்குவேஜஸ் உடைய புக் வந்து இருக்குது. ஸோ இன்க்ளூட் செல்ஃப் லேர்னிங் புக்ஸ் இன் 11 லாங்குவேஜஸ் அண்டர் இட்ஸ் பாஷா ஜோதி இனிஷியேட்டிவ். ஸோ பாஷா ஜோதி இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது இங்கே முக்கியமான பாயிண்ட். அண்டு சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டிங் லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சரல் டைஸ் பிட்வீன் தி பராக் வேலி ஆஃப் ரீஜியன் ஆஃப் அஸ்ஸாம் அண்ட் சில்ஹெட் செக்மெண்ட் ஆஃப் பங்களாதேஷ். ஸோ சில்ஹெட் செக்மெண்ட் ஆஃப் பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, அண்ட் தென் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய இந்த பராக் வேலி, இவங்க 2 பேத்துக்கும் இடையே ஒரு லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சரல் டைஸ் ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கு முதல் தடவையாக. அஸ்ஸாமுடைய சதர்ன் பார்ட்டில் இருக்கிற இந்த சில்சார் டவுனில் தான் ஃபஸ்ட் டைம் இதை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சில்சார் சில்ஹெட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதை கோயின்சைட் பண்ணுதுன்னா 75 years ஆஃப் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் 50 anniversary ஆஃப் த லிபரேஷன் ஆஃப் பங்களாதேஷ் ஃப்ரம் பாகிஸ்தான். இதை வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபவுண்டேஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த ஃபெஸ்டிவல் அவங்க முக்கியமாக சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் அண்டர்லைன்ஸ் தி காமனாலிட்டிஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ். ஸோ பார்டரிங் ரீஜனில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மோஸ்ட்லி உங்களோட கல்ச்சரல் டைஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஸ்பெசிஃபிக்கலி த சில்ஹெட்டி வேரியண்ட் ஆஃப் பெங்காலி லாங்குவேஜ் அந்த சில்ஹெட்டி கல்ச்சர் அது ரெண்டுமே வந்து ரொம்பவே சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐலாண்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் 21 அன்இன்ஹாபிட்டட் ஐலாண்ட்ஸ், ஸோ மக்கள் வாழாத ஐலாண்ட்ஸ் இருக்குது இல்லையா. அந்த ஐலாண்ட்ஸ்க்கெலாம் வந்து யாருடைய நேம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 21 ரெசிபியன்ஸ் ஆஃப் பரம்வீர் சக்ரா அவார்ட். ஸோ பரம்வீர் சக்ரா அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரியோடைய ஹையஸ்ட் வார் டைம் கேலண்ட்ரி அவார்ட். அதை யாரெல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய நேமை தான் வந்து இந்த அன்இன்ஹாபிட்டட் ஐலாண்ட்ஸ்க்கெலாம் வந்து நேமாக வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா INAN 646 அப்படிங்கிற ஒரு ஐலாண்டு சவுத் அந்தமானில் வந்து இருக்குது. அதுக்கு யாருடைய பேர் இருக்குன்னா பீங் நேம்ட் தன் சிங் தீப். ஸோ தன் சிங் தீப் அவர் வந்து என்னன்னா பரம்வீர் சக்ரா ரெசிபியண்ட்டாக இருக்கார். ஸோ அவரோட நேம் வந்து இந்த ஐலாண்டுக்கு வச்சுருக்காங்க. அண்ட் இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். இன்றைக்கி நியூஸ் பேஸ்டு PYQ வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன், கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.